நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு வழக்காடு மன்றங்களிலே பல லட்சக்கணக்கான வழக்குகள். இந்த வழக்குகளில் யார் யாருக்கு எதிரி என்று பார்க்கிற பொழுது 80% வழக்குகளில் மூன்றாம் நபர்கள் எதிரிகள் அல்ல. 80% வழக்குகளில் குடும்ப உறுப்பினர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் எதிரி. யார் அந்த குடும்ப உறுப்பினர்கள்? ஒரே இரத்தத்தில் கலந்து பிறந்த, ஒரே தாயின் மடியில் பிறந்த, ஒரே தந்தையின் மடியில் பிறந்த அந்த இரத்த உறவுகள் தான் இன்றைக்கு மூன்றாம் நபர்களாக பிரிந்து பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு உறவுகளின் நிலைமை என்பது, ஒரு காலத்தில் உறவுகள் என்றால் என்னவென்றே தெரியாத நிலை இன்னும் 10 ஆண்டுகளில் வந்துவிடும். அந்த ஒரு சூழ்நிலை இந்த தமிழ் சமுதாயத்தில் வந்திருப்பதை இன்றைக்கு நாம் வேதனையோடு பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கு எதிராக பெற்ற பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றவர்கள், கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன், அண்ணனுக்கு எதிராக தம்பி, அக்காவுக்கு எதிராக சகோதரி, மாமனுக்கு எதிராக மச்சான், மாமியாருக்கு எதிராக மருமகன், மருமகளுக்கு எதிராக மாமனார் என்று இந்த இரத்தம் கலந்த ஒரு குடும்பத்து உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகள் என்பதுதான் இன்றைக்கு பல்கி பெருகி அது உரிமை வழக்காகவும் குற்ற வழக்காகவும் மாறி நீதிமன்றங்களிலே காத்து கிடக்கிறது என்று சொன்னால், உறவுகளின் மதிப்பு தெரியாத மனிதர்கள் மலிந்து விட்டார்கள். இந்த நிலைமை மனித நேயத்தையும் ஈவையும் இரக்கத்தையும் மனித பண்பையும் அழித்துவிடும் என்கின்ற பேராபத்தை எதிர்கால சந்ததிகள் உணர்ந்து உறவுகளுக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த பழக்கம் வருகிற பொழுதுதான் விட்டு கொடுத்து வாழ்வதிலே வெற்றி நிச்சயம் என்பதை உணர வேண்டும் என்று கேட்டு, வழக்குகளுக்கு முற்றிடுங்கள், உறவுகளுக்கு முத்தம் கொடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.